ஸோ கைஸ், இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா என் சேனலில் ஒரு சின்ன பிரச்சனை. நானே இப்போ தான் அதை நோட் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இப்போ 25,000 ரீச் பண்ணிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு மானிடைசேஷன் இன்னும் கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லி யூடியூப் ஸ்டுடியோவில் போய் நான் பார்த்தா அங்கே வியூஸ் பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன் போயிருக்கு. சரின்னு சொல்லி, ஆனால் அது 28 நாளில். நமக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஏர்ன் செக்ஷனில் 3 மில்லியன் 90 டேஸில் போயிருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் 28 டேஸ்லேயே 1.7 மில்லியன் போயிருக்கேன். அப்போ அதையே இங்கே காட்டுது. சரி, நம்ம 90 டேஸில் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அனலிஸ்ட்டுக்கு போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா போய்கிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா அது தெரியுது 28 டேஸ்ன்னு கரெக்டாக காட்டுது. சரி, இப்போ 90 டேஸில் வச்சு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தேன். 90 டேஸில் பார்த்தீங்கன்னா மேலே போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா 3 மில்லியன் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஏன் இன்னும் மானிடைசேஷன் கிடைக்கலன்னு எனக்கு புரியல. சரின்னு சொல்லி என் கரெக்டான டேட் காட்டுதான்னு சொல்லி பார்த்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூலை 16 காட்டுது. சரி, வாட்ச் ஹவர்ஸாவது பார்க்கலான்னு சொல்லி வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 300 தான் இருக்குது. சரின்னு சொல்லி நார்மல் இருந்தால் அங்கே 7,400 வந்துருக்கு. அதுவும் 28 நாளில். ஆனால் அவங்க கேட்குறது 360 நாளில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கணுன்றது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே கிடச்சிருச்சு. ஆனால் அது நமக்கு இன்னும் கிடைக்கல. என்ன காரணம் தெரில. 1 இயருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வரணும். ஆனால் 1 இயரில் பாருங்கள், எனக்கு 76,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருக்கு. அவங்க கேட்குறது வெறும் 4,000 தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. இது எனக்கு ஒன்றுமே புரியலை. கரெக்டாக தான் டேட் காட்டுது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி காட்டுது. ஏன் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர் யாராக இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு இதை போய் சொல்லுங்கள்.